நிம்மதியே இல்லைங்க. வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கோங்க. அப்படி ஒரு நிலைமையில தாங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல போறீங்க, எனக்கு தெரியும். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. ஏன்னா இந்த ஜனவரி மாதம் 2026 ராசி பலன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜனவரி மாதத்துல ஒரு முக்கிய திருப்பங்கள் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் சனி பகவானால. சனி எப்பயாவது உங்களுக்கு நல்லது செய்வாரு. ஆனா கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் சனியால ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வர்றதுக்கான அறிகுறிகளை நான் பாக்குறேன். நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மேல இருக்கு. ஸோ அதை நீங்க காண்டாக்ட் பண்ணும்போது என்ன நீங்க அணுகலாம். ஸோ விருச்சகம் ஏற்கனவே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அது ஒன்னொன்னா இந்த ஜனவரி 26ல இருந்தே நீங்க சரியாறத பாப்பீங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஜனவரி 13ஆம் தேதியில இருந்தே நீங்க வந்து டெஃபினட்டா அதை ஃபீல் பண்ணதான் போறீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுக்கு ஒரு படையே கிளம்பி போறாங்க. அந்த படை என்னன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஜனவரி மாதம் 2026 கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துடலாம். உங்களுடைய ராசியில இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜனவரி 1 அன்னைக்கு ஒரு 4 கிரகங்கள் வந்து சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் உங்களுடைய ராசியில ஜனவரி 1 தேதி அன்னைக்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டுக்கு டிராவல் ஆகி போறாங்க. அது எப்ப நடக்குதுன்னா ஜனவரி 13, 14 அந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தனை கிரகங்களும் உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பயிற்சியாகி போறாங்க. அடுத்து உங்களுடைய ராசியில இருந்து 4ஆம் வீட்டுக்கு என்ன கிரகம் இருக்குன்னா ராகு பகவான். உங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் வீட்டுக்கு கேது வந்து அமர்ந்திருக்கிறாரு. அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் வீட்டுக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தான் உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். சனியால கண்டிப்பா உங்களுக்கு சில பல திடீர் மாற்றங்கள் இந்த ஜனவரி மாதம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து நீங்க பாக்கலாம். ஏன்னா சனி இப்பதாங்க வக்ரம் நிவர்த்தி ஆயிருக்காரு. கடந்த ஒரு 5-6 மாதமே பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு எந்த ஒரு எஃபோர்ட், நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலுமே அதுக்கான பலனை கண்டிப்பா அவர் கொடுக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு யாரா வராரு சனி பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி அண்ட் அவரே வந்து 4ஆம் அதிபதி. இப்ப அவரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. நீங்க எதுக்காக முயற்சி போட்டிருப்பீங்கன்னு நான் சொல்லட்டுமா? புதுசா ஒரு இடத்த மாத்தணும்னு நினைச்சிருப்பீங்க. உங்களோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். புதுசா ஒரு இடத்த மாத்தணும்னு நினைச்சிருப்பீங்க. இல்ல நான் வந்து இங்க இருக்கிற ஒர்க்கை விட்டுட்டு நான் வேற ஏதாவது ஒரு ஒர்க்கு நான் ஷிஃப்ட் பண்றேன், ஒர்க் நான் மாறுறேன். ஏன்னா இந்த இடம் வந்து எனக்கு பெருசா வந்து சப்போர்ட்டிவா இல்ல, நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கு. அந்த சனி வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய ராசில இருந்து 11ஆம் இடத்தை பாக்குது. சோ 11ஆம் இடம் வந்து லாபம். அப்போ எனக்கு இந்த இடத்துல லாபம் இல்ல, ப்ரொமோஷன்ல எதுவுமே இல்ல, நான் மாறிக்கலாம் அப்படின்ற ஒரு இரிட்டேஷன்லயே நீங்க இருந்திருப்பீங்க. பட் ஆனா சனி என்ன ஆகுறாருன்னா இந்த நவம்பர் டிசம்பர்ல வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. அண்ட் உங்களுடைய ராசில இருந்து 3ஆம் வீட்டுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டுல போய் உச்சம் அடைறாரு. அப்ப என்ன ஆகும்? உங்களோட எனர்ஜி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். 3ஆம் வீடு என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். இன்னும் சொல்ல போனா இளைய சகோதர ஸ்தானம் வந்து 3ஆம் வீடு. உங்களோட டேலண்ட்ஸை பத்தி குறிக்குது 3ஆம் வீடு. ஓகேவா? சோ உங்க இளைய சகோதரர்களும் நல்லா இருக்கு. உங்களுடைய சிப்லிங்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து நல்லா இருக்கு. ஓகேவா? அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 8ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்காரு. இது நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 8ஆம் வீட்டுக்கு ஒரு சுப கிரகம் வரும்போது ஏதோ ஒரு இண்டிகேஷன், அதுவும் குரு பகவான் சாதாரணமா கூட இல்ல, வக்ர நிலைமையில இருக்காரு. எதுக்கு வக்ரமா இருக்காருன்னா நீங்க உங்களோட ஹெல்த்தை செக் பண்ணுங்க. எனி ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு பாஸ்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்க வந்து இந்த ஜனவரி மாதத்துல இருந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, அவரே 5ஆம் அதிபதி. இந்த ஜனவரி மாதம் முழுக்கவே அவர் வந்து 8ஆம் வீட்டுல தான் இருக்க போறாரு. அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 12ஆம் வீட்டை குரு பாக்குறாரு. அண்ட் ராசியில இருந்து 2ஆம் வீடு உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பாக்குறாரு. ராகு 4ஆம் வீட்டுல இருக்கு பாத்தீங்களா, அதையும் குரு பாக்குறாரு. நிம்மதியே இல்லைங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழல் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியே இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு வித ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் டெஃபினட்டா குருவோட பார்வை வந்து உங்களுக்கு இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் ஃபுல்லாவே வந்து கிடைக்குது அப்படின்றதுனால, உங்க 4ஆம் வீட்டுக்கு சுகஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பீஸ் இருக்கும். அண்ட் நிறைய பேர் தூங்காமலே ஓவர் திங்க் பண்ணீங்க. விருச்சக ராசிக்காரங்க ஒத்துக்கோங்க, மறைக்காதீங்க, உண்மை என்னைக்கும் வெளியே வரும். ஓகேவா? நிறைய பேர் தூங்காம ஓவர் திங்க் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம். ஆனா ஆல்ரெடி ராசியில 4ல ராகு, 10ல தொழில வந்து கேது,
இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு பெருசா லாபம் இல்லை, எங்கடா ஓடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? சிலருக்கு ஓகேவா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து இருக்கு. பட் ஒரு பக்கம் இது இருந்தாலும் இந்த 10ல கேது வந்து இன்னமும் டிஃப்ரெண்டாவும் ஒர்க் ஆகும். இப்ப 10ல கேது எங்க இருக்காரு? சூரியனோட வீட்டுல இருக்காரு இல்லையா? சூரியன் அப்படின்னாலே என்னங்க, அரசு, அரசு சார்ந்த விஷயங்கள். இப்ப இந்த விருச்சக ராசிக்காரங்க அரசும் அரசு சார்ந்த விஷயங்கள், எனிதிங் கிரியேட்டிவ் ஃபீல்டு, மீடியா லைன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்பவே எக்ஸலண்டான ஒரு மாதமா இருக்கு. அதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கும் கிரியேட்டிவ் ஃபீல்டுல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குங்க. ஒர்க்ல இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆஃப்டர் நான் சொன்ன மாதிரி மார்ச்சுக்கு அப்புறமா குரு உங்களுக்கு மாறுறாரு இல்லையா? குரு உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது டைரக்டா வந்து சனியை பாத்துருவாரு, தன்னுடைய 9ஆம் பார்வையா சனியை பாத்துருவாரு. 5th ஹவுஸ் சனி உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு 5th ஹவுஸ். ஸோ அப்பத்துல இருந்து கொஞ்சம் யூல் ஃபீல் பெட்டர். பட் பிஃபோர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஜனவரி மாதத்துல சில தொந்தரவுகள் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க கரியர் ரிலேட்டடா. ஓகேவா? அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ் வரும்போது எப்படி இருக்கு இந்த ஜனவரி மாதம் நம்ம பார்க்கும்போது, சில பேரு ஃபேமிலியில டெசிஷன் எடுக்க மாட்டீங்க. விருச்சக ராசி என்ன பண்றீங்கன்னா குழப்பத்திலே இருக்கீங்க. அந்த குழப்பம் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நீங்க அமைதியா இருக்கணும் இந்த ஜனவரி மாதம். ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு 4 முக்கியமான கிரகங்கள் போகுது. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு வேக வேகமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒண்ணு சொதப்பிடுறீங்க, இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா இந்த ஜனவரி மாதம் 2nd வீக்ல இருந்து பிளான் பண்ணி பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். சரி இதுதான் நான் பண்ண போறேன், ஆனா கரெக்டா நான் பண்ண போறேன். ஏன்னா செவ்வாய் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டெசிஷன் மேக்கர், அவர் ஒரு போர் வீரன். இப்போ ஒரு போர் வீரன் என்ன பண்ணுவான், ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி கரெக்டா என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. சோ உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் அப்படின்றது 3rd ஹவுஸ்ல போய் உச்சம் ஆறதுனால உங்க எஃபர்ட்ஸ் பழிக்கும். 2nd வீக்ல இருந்து நீங்க போடுற எஃபர்ட்ஸ் பழிக்கும். பட் யூ ஹாவ் டு பி ஷெட்யூல் போடுங்க. இந்த ஷெட்யூல்ல நான் இது பண்ண போறேன், இதுல நான் இது பண்ண போறேன், இந்த டைம் நான் இது பண்ண போறேன், இந்த நாள் நான் இது பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணுங்க. டெஃபினட்டா அது கிளிக் ஆகும். ஓகேவா? அண்ட் ஜனவரி 15க்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் தான் ஒரு மாதிரி இருக்கு. பட் ஜனவரி 15க்கு மேல விருச்சக ராசியை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் வந்து 3ஆம் இடத்துல போய் உச்சமாறதுன்றது ஒரு சிறப்பு. அண்ட் அதோட இல்லாம சுக்கிரன் 12ஆம் இடத்தோட அதிபதி, அவரே வந்து 7ஆம் இடத்தோட அதிபதி. ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு இந்த ஜனவரி மாதம் நம்ம பார்த்தோம்னா, சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியில இருந்து அவரே 7ஆம் அதிபதி, அவரே வந்து 12ஆம் அதிபதி, அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சோ எப்படி இருக்க போகுது ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தா தான் போகும். பெருசா எந்த ஒரு சண்டையோ பிரச்சனையோ வாக்குவாதமோ எதுவும் பெருசா இருக்க மாதிரி நான் பார்க்கல. 3rd ஹவுஸ்ல தானே சுக்கிரன் இருக்கிறாரு. நீங்க வந்து எப்படி உங்களோட இப்ப நீங்க ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவனை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, இல்ல நீங்க பாஸ் பண்ணா இருக்கீங்க ஒய்ஃபுக்கு தேவையான விஷயம்னா என்னென்ன பண்றது, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தான் இந்த ஜனவரி மாதத்துல இருந்தே உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க பெருசா குடும்பத்துல ஏதாவது ஒரு பெரிய கஷ்டமோ பிரச்சனையோ வருமானு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த ஜனவரி மாதம் நான் பார்க்கல. அண்ட் எஜுகேஷன், குழந்தைங்கள் எஜுகேஷன் சம்பந்தமா நம்ம பார்க்கும்போது உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா தான் வீட்டுல இருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க. குழந்தைங்க கிட்ட கரெக்டான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஸ்ட்ரிக்டாவே கொஞ்சம் வளர்க்கணும்னு நீங்க பாப்பீங்க. அதனால சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த ஒரு மெச்சூரிட்டியும் உங்களுக்கு கொடுப்பாரு. அண்ட் ஆல்சோ உங்க பசங்களும் குழந்தைங்களும் அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினா வளரக்கூடிய ஒரு இடமா வந்து நான் பாக்குறேன். 5th ஹவுஸ்ல சனி இருக்கிறாரு. சோ ரொம்ப டிசிப்ளினான ஒரு பசங்களா, ரொம்ப பொறுப்பான ஒரு குழந்தைங்களா தான் மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ குழந்தைங்களுக்காக ட்ரை பண்றவங்க இந்த மாதம் ட்ரை பண்ணலாம், நல்லாவே இருக்கு. 5th ஹவுஸ்ல வந்து சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு இல்லையா? சோ there is a high chance குழந்தை இல்லாதவங்களுக்கு, இல்ல பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல இருந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கிடைக்க போகுது. அண்ட் ஓவராலா இந்த விருச்சக ராசிக்கு இந்த ஜனவரி 26, 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பினான்சியலா நல்லா இருக்கும். கரியரா மட்டும் நீங்க கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க. ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நல்லா இருக்கு. எஜுகேஷன், குழந்தைங்கன்னு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அவங்களும் ரொம்ப டிசிப்ளினா, ரொம்ப ஒழுக்கமா அவங்களோட விஷயத்த அவங்க வந்து இந்த மாதம் நல்லாவே செய்வாங்க. கவலையே பட வேணாம். எல்லா விருச்சக ராசி மக்களுக்கும் இந்த புத்தாண்டு அப்படின்றது ஒரு மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் நிறைய லாபத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. உங்களுடைய ஆதரவு அப்படின்றது எனக்கு ரொம்பவே தேவை. துலா ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.